இன்னொன்று வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். யார் என்ன சொல்றாங்கன்னு அதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது. கடவுள் நமக்கு 2 காதல் எழுதி கொடுத்துருக்காரு. நல்ல விஷயத்த ஒரு காதலை எழுதி, கெட்ட விஷயத்த ஒரு காதலையே அனுப்பிடணும். அதுதான் கடவுள் நமக்கு 2 காதல் கொடுத்துருக்காரு. அது போல எதையுமே நினைச்சு நமக்கு எதையும் சம்பவம் தான். இன்னைக்கும் வாழ்க்கையில் சாதிக்கணும். நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போகணும். ஒரு 10 பேர் சொன்னாங்க, 2 பேர் மாப்பிள்ளை நீ நல்லா இருப்ப, தம்பி நீ நல்லா இருப்ப, இந்த ஒரு 2 பேர் சொல்ற வாக்கு போகும். எனக்கு நம்பிக்கை நம்மள வேணும். எவனையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு வாழ்க்கையில் நல்லா சாதிக்கல தம்பி. அடுத்தவனை பார்க்காதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கை என்னைக்குமே சாதிக்கலாம். என்னைக்குமே அண்ணனோட சப்போர்ட் இருக்கும். எனக்கு அதுவும் உங்களோட ஆசீர்வாதம் வந்து எல்லாரோட ஆசீர்வாதம், தம்பி மாப்பிள்ளை மச்சான் நண்பர்கள், பழைய நண்பர்கள், புது நண்பர்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எப்பவுமே நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன், அதுல உங்களோட சப்போர்ட் வேணும். அதை நான் எல்லாத்தையும் மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம மேலும் மேலும் வளருவோம். நான் இன்னைக்கு கர்நாடகா நான் பேசியிருக்கேன். அதுபோக அடுத்த வருஷம் நம்ம இதோட கொஞ்சம் எல்லாமே வெயிட்டா பண்ணணும். அடுத்து நம்ம நலத்திட்ட உதவி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும், எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஆமா, விமான ஒரு இடத்துல இருக்கா, அது வேற. நீங்களும் எல்லாரும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுபோக எல்லாரும் வாங்க, தம்பிமா மாப்பிள்ளை எல்லாருமே இன்னைக்குமே கூட்டப்படாங்க. நான் அவங்க அண்ணன் மாதிரி கூட பிறகு அண்ணன் மாதிரி தம்பிமா மாப்பிள்ளை எல்லாருமே அப்படிதான் சொல்றேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் என்னைக்குமே இருக்கணும். சங்கத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சங்கத்தை நம்ம வளர்ப்போம், எட்டு எல்லாம் பண்றது எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் நினைச்சிருக்காங்க மோட்டிவேஷன் தான். என்ன சொல்றேன்னா, இந்த அட்வைஸ் பண்ணி யாரும் நினைக்கிறாங்க. ஆமா, அட்வைஸ் நான் அண்ணன் இது கொடுப்பேன். அண்ணனோட வாழ்க்கையில ஒரு இதை அவங்களுக்கு நான் அண்ணன் சொல்றேன். அதனால எல்லாரும் பாத்துக்கோங்க. யாரையும் நினைச்சு உதவி பண்ணாங்க. நீங்க இங்க இருக்கும் அங்க இருக்குன்னா அண்ணனோட சப்போர்ட் இருக்கும். நீங்க படிங்க தம்பி, ஒரு படிப்புல சாதிக்கணும். கொள்கை இப்போ லேட்ல சாதிக்கணும், பேர சொல்லணும். அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல வரணும்ல தம்பி. சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். யாருனாலும் என்னன்னு சொல்லுவாங்க, பையன் வந்து படிங்க, அது படிங்க, அவன் படிப்பேன். நீ சாதி வாழ்க்கையில வந்து வாழப்படுறது ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில அந்த பேர் சொல்லணும். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். அம்மாங்கிறது வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. அம்மா நினைக்கிறது அதான். ஒரு கட்சியில 5 வரை இருக்கும். ஜாதினா அதான். எல்லா பையனும் நம்ம கூட இருக்கும். ஜாதி வந்து ஒரு சோறுபடாது இருக்கும். அது அண்ணன் அப்பா சொல்ல வளர்ச்சாதான் ஜோதி. அது முக்கியமாக சரியாமா? சரி.